எல்லை மற்றும் விமான பாதுகாப்பு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தற்பொழுது முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். எல்லை பாதுகாப்பு படை மற்றும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை இயக்குநர்களுடன் தற்பொழுது அமித் ஷா ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். உள்துறை அமைச்சக உயரதிகாரிகளும் ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்ற முக்கிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. எல்லை மற்றும் விமான பாதுகாப்பு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சரான அமித் ஷா தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து நம்முடன் செய்தியாளர் காவ்யா கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார். காவ்யா, வணக்கம். இது குறித்தான் முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற நடவடிக்கையின் எதிரொலியாக தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியா இடையே போர் பதற்ற சூழலானது நீடித்து வருகிறது. இந்த நிலையில் விமானம் மற்றும் எல்லை பாதுகாப்பு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தற்போது டெல்லியில் ஒரு முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். முன்னதாக கடந்த 22ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக 2 நாட்களுக்கு முன்னதாக நள்ளிரவில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவத்தினர் தொடர்ந்து அங்கு தாக்குதல் நடத்தினர். இதில் ஏராளமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல் என்பது வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் எதிரொலியாக வியாழக்கிழமை இரவு வடக்கு மற்றும் மேற்கு இந்தியாவின் எல்லையோர மாநிலங்களில் 15 நகரங்களில் உள்ள ராணுவ தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்தது. இதற்கு பதிலடியாக பாகிஸ்தானின் பல்வேறு ரேடார்களையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் லாகூரில் உள்ள ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு தகர்க்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பாகிஸ்தானில் உள்ள லாகூர், இஸ்லாமாபாத், கராச்சி, சியால்கோட், பஹவல்பூர், பெஷாவர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் சம்பா மாவட்டத்தில் உள்ள சர்வதேச எல்லையில் வெள்ளிக்கிழமை அதிகாலை பாகிஸ்தான் ராணுவத்தின் உதவியுடன் பயங்கரவாதிகள் ஊடுருவ முயற்சித்தனர். அதிநவீன ஆயுதங்களுடன் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயற்சித்த 7 பயங்கரவாதிகளையும் இந்திய படையினர் சுட்டுக் கொன்றதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் அப்பகுதியில் தேடுதல் பணி நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. போர் பதற்றத்துக்கு மத்தியில் பெரிய அளவிலான பயங்கரவாதிகளின் ஊடுருவல் முறியடிக்கப்பட்டு இருப்பதால் பெரும் அசம்பாவிதமானது தவிர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் எதிரொலியாக, அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் சூழல் எதிரொலியாக IPL 2025 தொடரின் எஞ்சிய போட்டிகள் காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக BCCI அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் போதுமான அளவுக்கு எரிபொருள் கையிருப்பில் உள்ளது எனவும் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப மக்கள் அவசரம் காட்ட வேண்டாம் எனவும் இந்தியன் ஆயில் நிறுவனமானது கேட்டுக் கொண்டிருக்கிறது. காஷ்மீர் பல்கலைக்கழகங்களில் பயிலும் தமிழக மாணவர்களை மீட்பதற்காக நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. இதற்கான உதவி எண்களையும் தமிழ்நாடு அரசானது வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் தரப்பில் எதிரிகளால் பேரிழப்பு ஏற்பட்டுள்ளதால் சர்வதேச கூட்டாளிகளிடம் இருந்து கூடுதல் கடன் தேவைப்படுவதாக பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்திருக்கிறது. தொடர்ந்து வட மாநிலங்களில், குறிப்பாக எல்லை மாநிலமான சண்டிகரில் வான்வழி தாக்குதலுக்கான எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதால் மக்கள் பதற்றம் அடைந்தனர். மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் தாக்குதலில் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த நர்கீஸ் பேகம் என்ற ஒரு பெண் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடன் இருந்த மற்றொரு பெண் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் சம்பா மாவட்டத்தில் உள்ள சர்வதேச எல்லையில் நடந்த ஒரு பெரிய ஊடுருவல் முயற்சியானது முறியடிக்கப்பட்டதாக எல்லை பாதுகாப்பு படையினர் தெரிவித்திருக்கின்றனர். இந்த பரபரப்பான சூழல்களுக்கு மத்தியில் தற்போது விமான மற்றும் எல்லை பாதுகாப்பு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா டெல்லியில் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இதில் குறிப்பாக BSF இயக்குநர் ஜெனரல், CISF இயக்குநர் ஜெனரல் மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகளுடன் தற்போது அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனைக்கு பின்னதாக தொடர்ந்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவ்யா.